அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் கவலைகளை எல்லாமே போக்கும் தேய்பிறை சஷ்டி வழிபாடு என்பது வருகிறதுங்க. அதுவும் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பு மிகுந்த நாட்களில் ஒன்றாக இருப்பதுதான் இந்த சஷ்டி திதி. சஷ்டி திதியை வளர்பிறை சஷ்டி திதி, தேய்பிறை சஷ்டி திதி என்று நாம சொல்வதுண்டுங்க. வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டியில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான வளங்களும் பெருகும். அதே போலதான் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தேய்ந்து போகும் என்பது ஒரு ஐதீகங்க. அந்த வகையில் ஆனி மாதத்தின் கடைசி நாளும் ஜூலை மாதத்தின் 16ஆம் தேதியும் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நன்னாளில், இந்த பொன்னான நாளில் தேய்பிறை சஷ்டியானது வருகின்றதுங்க. இந்த புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டி நாள் அன்று நாம எந்த முறையில் முருகப்பெருமானை வீட்டில் வழிபாடு செய்தால் நம்முடைய கவலைகள் எல்லாமே நீங்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்கா தேவி சரணம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கும் அவருடைய மாமன் என்று நம்ம சொல்லக்கூடிய பெருமாளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுங்க. ஒரு சிலர் பெருமாளும் முருகனும் ஒன்றுதான் என்று சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலரோ முருகன் என்ற சொல்லில் முதலில் வரக்கூடிய மூ என்பது முகுந்தனை குறிக்கின்றது என்றும், முகுந்தன் என்பவர் பெருமாள் என்பதால் முருகன் என்று சொன்னாலே பெருமாளின் அருளையுமே நம்மால சேர்ந்து பெற முடியும் என்றும் சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த முறை தேய்பிறை சஷ்டி என்பது பெருமாளுக்கு உரிய புதன்கிழமையோடு இந்த பொன்னான நாளில் வருகிறதுங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு தேய்பிறை சஷ்டியானது இந்த ஒரு சக்தி வாய்ந்த நாளில் வருகின்றது. இது கூடுதல் சிறப்பை தருங்க. இந்த நாளில் வழிபாடு செய்தால் நாம இந்த நாளில் எளிமையான வழிபாடு எப்படி முருகப்பெருமானுக்கு நாம செய்வது என்பதை இந்த பதிவில் நாம பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய பரிபூரணமான ஆசியையும் அருளையும் நாம எப்படி பெற முடியும் என்பதையும், நம்மளுடைய கவலைகள் எல்லாமே தீர்ந்து போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். பதிவு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக தேய்பிறை சஷ்டி நாளன்று அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நாம சுத்தமாக குளித்துட்டு தங்களிடம் இருக்கும் பச்சை நிற ஆடை அணிவது ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க. நாம கண்டிப்பாக இந்த பச்சை நிற ஆடை அணிவது ரொம்பவும் நல்லதும் கூட. ஏனென்றால் பச்சை என்பது புதன் பகவானுக்குரிய நிறமாகவும் அதே சமயம் முருகனுக்கு உரிய நிறமாகவும் சொல்லப்படுகிறது இல்லையா? அதனால வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை நாம சுத்தம் செய்து அதுல 6 என்ற எண்ணிக்கையில முருகனுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு வச்சிருங்க. நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு பச்சை பயிரை வேக வைத்து அதுல உப்பு சேர்க்காமல் தாளிக்காமல் அதை நெய்வேத்தியமாக வச்சிருங்க. முருகப்பெருமானின் பாதத்திற்கு முன்பாக ஒரு தாம்பல தட்டை வைத்து அதில் 1 அல்லது 6 எண்ணிக்கையில அகல் விளக்கை வைத்து அதில் சுத்தமான பசுநெய் ஊற்றி பச்சை கலர், அதாவது பச்சை நிற திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அது ரொம்பவும் சிறப்புங்க. இப்படி நெய்வேத்தியமாக முருகப்பெருமானுக்கு படைத்துவிட்டு முருகப்பெருமானுக்கு பிடித்த மறிக்கொழுந்தை வாங்கி நாம முருகப்பெருமானை அலங்காரம் செய்தால் ரொம்பவும் கூடுதல் சிறப்பு கிடைக்குங்க. இப்படி முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு முருகப்பெருமானின் திருநாமங்களை நாம சொல்லி மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்யுங்க. மறிக்கொழுந்து கிடைக்கல அப்படின்னு சொல்ற பட்சத்துல சிவப்பு நிற மலர்களையோ அல்லது வாசனை மிகுந்த மலர்களையோ, மல்லிகைப்பூ இல்ல பிச்சிப்பூ எதுவாக இருந்தாலும் வாசனை உள்ள மலர்களை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாங்க. முடிந்தவரை மறிக்குழுந்தை பயன்படுத்த தவற விடாதீங்க. கண்டிப்பாக மறிக்குழுந்து என்பது அந்த மலர்கள்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மலர்க. இந்த முறையில நாம மறிக்குழுந்தை இப்படி பயன்படுத்தி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்த பிறகு நாம என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்று நாம வேண்டுகிறோமோ அதை கண்டிப்பான முறையில முருகப்பெருமான் நமக்கு தீர்த்து வைப்பார். அதற்கு அப்புறமாக கடைசியாக, அதாவது எந்த பூஜையிலுமே நம்ம கடைசியாக கற்பூர தீப தூப ஆராத்தி காட்டுவோம் இல்லையா? அதன்படி கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நாம நிறைவு செய்து கொள்வது ரொம்பவும் நல்லதுங்க. கண்டிப்பாக முடிந்தவர்கள் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பை தரும். இப்படி மாமனுக்கு உகந்த புதன்கிழமை என்று மருமகனுக்கு உகந்த திதியான சஷ்டி திதி என்பது வருவது பல விதங்கள்ல வாழ்க்கையில அற்புதங்களையுமே நமக்கு நடத்தி காட்டுங்க. முயன்றவர்கள், அதாவது இந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து தங்களுடைய கஷ்டங்களை எல்லாமே தீர்த்து கொள்ளலாம். இந்த பதிவில் சொன்னவாறு இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுமே இந்த தேய்பிறை சஷ்டி திதியை கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபாடு செய்து உங்களுடைய கவலைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக முருகன் அருள் வருவார். அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில்
ஓம் சரவணபவ என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.